சார் எனக்கும் தெரியாம கிடையாது. நான் மதுரைக்காரன். என் ஊர்ல இருந்து 10 பேர் கூட்டு லீகல் தான் ஜெயிக்கும். ஓகேங்களா? அடாதடி, அடிதடி ஜெயிக்கவே ஜெயிக்காது. எனக்கு பாடம் கத்துக் குடுத்தவங்க இப்படிதான் எனக்கு கத்துக் குடுத்தாங்க. நான் காலேஜ்ல படிக்கிறப்போ, ஸ்கூல்ல படிக்கிறப்ப. பிசிக்கல் அரெஸ்ட் மட்டும் என்னைக்குமே இருக்கு. எனக்கு சொல்லிக் குடுத்த புரொஃபஸரும் எனக்கு அப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க. காலேஜ்ல நடக்கும் இல்லையா? சீனியர், ஜூனியர் ப்ராப்ளம். நான் படிச்ச இடங்கள்ல நான் கத்துக்கிட்ட பாடம் அப்படித்தான். நான் வெளியில வந்ததுக்கப்புறம் கிளினிக் வச்சதுக்கப்புறம் என்னோட லெவல் வேற. மக்கள் என்ன தெய்வமா பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்ப நான் அதுக்கு ஏத்தாப்புல தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் போய் இந்த வேலைய பண்ண முடியாதுல்ல. யாருக்கும் யாரையும் பண்ண தெரியாமல்ல சார். காணா உணர்த்து ஒரு ஆளும் கிடையாது. இதுவே என் ஊர்ல எனக்கு செல்வாக்கு இல்லாம கிடையாது. எனக்காக உயிர குடுக்குறவங்க இருக்காங்க. மதுரைக்காரவங்கன்னா எப்படி அது இந்த ஒரு சின்ன சாம்பிள் இது. மதுரைக்காரவங்கள நீ எதுவும் அசைக்க முடியாது. ஒண்ணுமே இல்லாட்டியும் இருக்கிற ரூ. 1 பைசா இருந்தாலும் பட்னி கிடந்து நடந்தே போய் இங்க இருந்து பூந்தமல்லியிலருந்து கமிஷனர் ஆஃபீஸ் நடக்கலாம். நான் நடந்தே வந்து 10 நாள் ஆனாலும் நான் இது குடுத்து போயிருப்பேன் சார். அந்த மாரியான ஒரு நபர். நம்மளோட இது தெரியாம இருக்காங்க. நம்மளோட போராட்ட குணம், நம்மளோட நேர்மை அது ஜெயிக்கும் சார். நீ பட்டினி கடந்து சிஎஸ்ஆர் காப்பிலாம் பட்டினி கடந்து வாங்கினேன் சார். இடம் போகாம, எங்கேயும் போகாம, சாப்பிடாம அங்கேயே கிடந்து வேணும்னே அவங்க காலையில போடும் சிஎஸ்ஆர் காப்பி அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அது சுத்திக்கிட்டே இருக்கு. டைம் ஆகல. அப்படி இப்படின்னு சொல்லி பிரஸ் எல்லாரும் வெளியில நின்னாங்களே. பிரஸ் மீட் குடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே சுத்திக்கிட்டு இருக்கு. நான் 6 மணிலேருந்து ஓகேங்களா 7 மணி ஆக்கி நாளைக்கு வருவாங்க, நாள் கழிச்சு 2, 3 நாள் இழுத்தா அவன் ஊருக்கு போயிருவான். இங்க இருக்க மாட்டான். அது முடிஞ்சிரும் அப்படின்னு நெனச்சாங்க. பட் என்னோட போராட்ட குணம் அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அது மாரி பட்டினி கடந்து வாங்குன சிஎஸ்ஆர் காப்பி சார் அது. இதுக்கப்புறம் சேனல்ல அதிகமா கூப்பிடுறது கொஞ்சம் சார் டவுட்டா ஓப்பனா தான் இருக்கும். சொல்லவா? நெறைய பேரு அவங்க இண்டிவிஜுவாலிட்டி தான் டெவலப் ஆவாங்க சார். நம்ம ஆல்ரெடி டெவலப் ஆயிட்டோம். சேனல்ல கூப்பிட்டாங்க நம்ம அங்க போய்க்கிறோம். நான் ஒண்ணும் ரெகுலரா சேனல்ல இது பண்ணி ஒர்க் நான் இல்ல. வரல. கரெக்ட். பிக் பாஸ் 1 தான் நம்ம ரெகுலரா போனோம். நான் ஒண்ணும் 500 எபிசோடு, 600 எபிசோடு சீரியல் பண்ணல. அவங்களோடயே நான் இல்ல. பிக் பாஸ் போனேன். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் அவங்க நல்லா நம்மள ப்ராடக்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கிடையில இந்த மாரி நெருடல் வருது. இவங்கனால மட்டும் யாரோட வளர்ச்சியும் நின்றாது சார். இன்னொன்னு சேனலுமே திவாகருடைய வளர்ச்சிய தடுத்து நிற்பார்லாம் அவங்க நெனைக்க மாட்டாங்க. அவங்க அவங்க டெவலப்மெண்ட்ட பார்ப்பாங்க. என்ன பத்தி அவங்க திவாகர அழிக்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. வளர்க்கணும்னு நெனைக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன இது பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? அதுதான் நடக்கும். அதே மாரி நெறைய நடிகர்கள் வந்தவங்க எல்லாருமே அவங்கவங்க ஓன்னால தான் சார் வந்தாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பிரதீப் ரங்கநாதன் சார் வந்தாரு. அவரு எந்த சேனல்ல இருந்தும் வரவே இல்ல. ஆமா. தனியா தான் வந்தோம். தனியா தான் இருக்காரு. நெறைய நடிகர்கள். அவர் ஒரு ஆள் இப்ப தனுஷ் அண்ணா வந்தாருன்னா, டிவி சேனல்ல இருந்து வந்தாரா? இப்ப லேட்டஸ்ட்டா வந்ததுல பிரதீப் ரங்கநாதன் சார சொன்னேன். அவர் இண்டிவிஜுவலா தான் வந்திருக்காரு. அது மாரி அவங்க அவங்களுக்குன்னு வருது. யோகி பாபுன்னா, அவர் எதுலயுமே தலையாட்ட படிக்கிறார்.